ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வெனஸ்டே விலாக் தான். நான் மார்னிங்லேருந்தே எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால நான் கிளிப்பிங் எதுவும் எடுக்கலை. ஸோ அதனால் அது எதுவும் போடல. லஞ்சு செய்கிறதும் சரி, அப்புறம் வெளியே நான் கடைக்கு போயிட்டு இருந்தேன். மசாலா சாமான்லாம் கொஞ்சம்லாம் வாங்கிட்டு வரணும். அப்புறம் ரேஷன் கடைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஃபோன் எடுத்தால் எனக்கு டைம் வந்து ஃபோன்லேயே போயிடும்ன்ற மாதிரி அடிக்கடிக்குன்றதுனால நான் ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போய் பசங்களை ஸ்கூலில் கூப்பிட்டு வந்துட்ட பிறகு இதை கிளிப்பிங்ஸை தான் வீடியோவாக போட்டிருக்கேன். இன்றைக்கி அன்ன பிரதோஷன்றதுனால கோயிலுக்கு போகலான்னு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் குயிக்காக அவங்க ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இன்றைக்கி வெறும் பாலும் அவலும் தான் போட்டு கொடுத்தேன். அதுலேயும் ஒருத்தவங்களுக்கு நாட்டு சக்கரை போட்டால் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒயிட் சுகர் போட்டால் தான் பிடிக்கும். சரி, அது யார் யாருக்கு என்ன வேணுமோ அப்படி பாலும் அவலும் போட்டு கொடுத்துட்டு நான் மிச்சம் அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே குழந்தைங்களும் ஹோம்ஒர்க் கொஞ்சம் முடித்தாங்க. கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. ஹஸ்பண்ட் வர லேட் ஆகும் அப்படின்ட்டாரு. நான் அதுக்குள்ளே அன்னாபிஷேகம்லாம் எடுத்துருவாங்க, அதனால் நீ பசங்களை ஃபஸ்ட்டு கூட்டின்னு போய் பாரு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிறகு போகலாம் அப்படின்னவோ நான் ஃபஸ்ட்டு பசங்களை இட்டுன்னு போய் பார்த்தேன். கோயில்லையே வந்து நோட்டீஸ் போர்ட்டில் போட்டுட்டு இருந்தாங்க 6 மணி 4 to 6 தான் அன்னாபிஷேகம், அதுக்கப்புறம் எடுத்துருவாங்கன்ற மாதிரி. ஸோ அதனால் நாங்கள் பிஃபோரே போய் கோயிலில் லைனில் நின்று சாமி பார்த்தோம். செம்ம கூட்டம். ஆனால் நல்லா சாமியை பார்த்தோம். லைனில் நின்றோம், சாமியை பார்த்தோம். சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கோயிலே பிரசாதம் கொடுத்தாங்க, சாம்பார் சாதமும் தயிர் சாதமும். அதை தான் டின்னராக சாப்பிட்டுக்கலான்ட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா வந்தாங்க. அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் திரும்பவும் கோயிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என் பொண்ணு அவங்க அப்பா அந்த அன்னாபிஷேக அலங்காரம் பார்க்கணுமேன்ட்டு ஃபோனில் அந்த க்ரௌட்லேயே லைட்டாக அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டா. சரின்ட்டு அவங்க அப்பா கிட்ட காமிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் நைட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு பசங்க கொஞ்சம் இருந்த ஹோம்ஒர்க் பண்ணாங்க. நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிவிட்டு சீக்கிரம் படுத்துட்டோம். நீங்களும் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, அன்னாபிஷேகம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோஸை கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.